சையதுனா அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம் அது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுகமில்லாமல் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை சந்திப்பதற்காக அமீருல் முஃமினீன் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், மாதா தஷ்தகி, உங்களினுடைய முறையீடு என்ன? அஷ்தகி துனூபி, என்னுடைய பாவத்தைத்தான் நான் முறையிடுகிறேன் என்று பணிவாக வெளியிட்டார்கள். ஒமா தர்ஜு, உங்களினுடைய ஆதரவு என்ன? எதை நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள்? அர்ஜு ரஹ்மத் ரப்பி, என் ரப்பினுடைய ரஹ்மத்தை, அருளை நான் ஆதரவு வைக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு மருத்துவரை அழைக்கட்டுமா? மருத்துவர் தானே எனக்கு நோயையே தந்திருக்கிறார் என்றும் அவர்கள் சொன்னார்கள். சரி, பரவாயில்லை, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புகிறேன், பொருள் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்ன பொழுது, எனக்கு எந்த தேவையும் அதில் இல்லை, எனக்கு கொடுத்து அனுப்பாதீர்கள், வேண்டாம் என்றார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் உங்களுக்கு பின்னால் உங்களினுடைய பெண் பிள்ளைகளுக்கு அது உதவும் இல்லையா? அப்படி தருவது ஹக்காகவும் இருக்கிறது. நான் ஹக்கு இல்லாமல், உங்களுடைய பங்கு இல்லாமல் நான் ஒன்றும் தரவில்லை, சஹாபிகளுக்கான பங்கிலிருந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொன்ன பொழுது, எனக்கு அவசியமே இல்லை, என் பெண் பிள்ளைகளுக்கும் அவசியமில்லை. ஏன் அவசியமில்லை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன் ஒரு விஷயத்தை, அதற்கு பிறகு நான் வறுமையை பயப்படுவதே இல்லை என்றார்கள். அப்படி ஒமா சமிஅத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கேட்டீர்கள் அவர்களிடமிருந்து என்று சொன்ன பொழுது, சமிஅத ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் கரஅ சூரத்தல் வாக்கிஅதி ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை வழமையாக ஓதி வருகிறாரோ அவருக்கு வறுமை பாதிக்காது என்றார்கள். என் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் தினமும் ஒவ்வொரு இரவிலேயும் அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொண்டு தான் வருகிறார்கள், விடுவது இல்லை. அந்த பழக்கத்தை அவர்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். எனவே அவர்களுக்கும் ஒருபோதும் வறுமை ஏற்படாது. ஏனெனில் சொன்னது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி, அமீருல் முஃமினீன் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்க இருந்த அந்த அன்பளிப்பையும் மறுத்துவிட்டார்கள். எவ்வளவு பெரிய ஈமானினுடைய உறுதியின் உச்சத்தில், சிகரத்தில் அந்த பெருமக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளையும் எப்படி அவர்கள் மாணிக்கங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று.